உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். டே அர்ஜுன், என்னடா என்னடா இங்க நிறுத்திட்ட? அது பவியும் நானும் இந்த சைடு வந்தாலே அந்த கரும்பு ஜூஸ் கடையில ஜூஸ் குடிக்கிறது வழக்கம்டா. டே அர்ஜுன், வேணாண்டா, வெளியே போகாத, அப்புறம் பாத்துருவாங்க. என்ன பாத்துருவாங்க? அது ஒண்ணும் இல்லடா, இவ்ளோ ஹான்சமா ஒரு பையன் இருக்கானே, யாருடா இவன்னு போறவங்க வரவங்க எல்லாம் பாப்பாங்க, கண்ணு பட்டுருண்டா. கண்ணு தானே, பட்டா பட்டுட்டு போகுது, வாடா. கழுத்துல லிப்ஸ்டிக் மார்க்கோட போறான், பாக்குறவங்க எல்லாம் சிரிக்க போறாங்க. வெயில் செம்மையா அடிக்குதுல அண்ணா, 2 கரும்பு ஜூஸ்ல. தரப்பா. என்ன தம்பி, அப்படியே வந்துட்டீங்களா? கண்ணாடியை பார்க்கலையா? புரியலையேண்ணா. அது வந்து என்னண்ணா, ஏதோ கண்ணாடின்னு சொல்ல வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல தம்பி, இருங்க ஜூஸ் போட்டு தர்றேன். ஒரு ஜூஸ். டேய் நந்து, என்னடா போறவங்க வரவங்க எல்லாரும் என் மூஞ்ச பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போறாங்க. டேய், அப்படி என்னதாண்டா என் மூஞ்சில இருக்கு? ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்ல அர்ஜுனே. அப்புறம் எதுக்கு அப்படி சிரிக்கிறாங்க? நான் தான் சொன்னேன்ல அர்ஜுன், நீ வெளியே வந்தா உன் அழக பார்த்து எல்லாரும் சைட் அடிப்பாங்கன்னு, கேர்ள்ஸ் எல்லாம் அதான் சிரிக்கிறாங்க. சரி, பொண்ணுங்க சிரிச்சா ஓகே, ஆனா ஆம்பளைங்களும் சிரிக்கிறாங்களேடா. ஒரு வேளை அவங்களும் உன்னை சைட் அடிக்கிறாங்க போல. டேய், என்ன கலாய்க்கிறியா? ஐயோ அர்ஜுனு, எல்லாருமே இப்படி சிரிச்சிட்டு போறாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க போல. உன்னை பார்த்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா நம்ம ஊரே சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். ஊரே அப்படி சந்தோஷமா இருந்தா இந்த உலகமே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சார்லி சாப்ளினுக்கு அப்புறமா இந்த உலகத்துக்கே சந்தோஷம் தர ஒருத்தனா நீ இருக்கிறன்றது பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே. என்னது சார்லி சாப்ளினா? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாடா? ரோட்லயே இந்த நிலைமைனா இந்த கோலத்தோட இவன் ஆபீஸ் போனா என்ன ஆகும்? சரி, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.
டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சே. எஸ். பக்கத்துல பஞ்சர் கடை கூட இல்லையே. சரி ஓகே, நந்துக்கு கால் பண்ணி வர சொல்லலாம். அதான் கரெக்டா இருக்கும். ஹாய், நான் தாங்க கிஷோர். உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கேனே. ஐயோ, அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. தெரியாம இருக்குமா? சரி, நீங்க ஏன் ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல பஞ்சர் கடை எங்க இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கடை தெரியுமா? எதுக்குங்க? வண்டியில ஸ்டெப்னி டயர் இருக்குல்ல? இருக்கு. டிக்கி ஓபன் பண்ணுங்க, நானே எடுத்து மாத்திடுறேன். ஓகே. ஓகேங்க, பக்காவா பண்ணியாச்சு. இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். கம்பெனி பொறுப்பெல்லாம் பவித்ராவும் அர்ஜுன் தான் கவனிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்லங்க. நான் ஃபேஷன் டிசைனிங் தான் படிச்சிருக்கேன். அதுலயே ஏதாவது பண்ணணும்னு ஆசை. அப்படியா? சூப்பருங்க. பிசினஸ் கூட எல்லாரும் பண்ணிரலாம். ஃபேஷன் டிசைனிங்லாம் ஒரு தனி திறமை வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. உங்க ஜாப் சம்பந்தமா கண்டிப்பா அவங்க கிட்ட நான் ரெஃபர் பண்றேன். தேங்க்ஸ்ங்க. அட என்னங்க நீங்க வார்த்தைக்கு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க பாட்டி எங்களுக்கு செஞ்சதுக்கு நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன? சொல்லுடி. பர்த்டே கேர்ள், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நல்லா இருக்குடி. என் பர்த்டேக்கு நானே கால் பண்ணி விஷ் வாங்க வேண்டியதா இருக்கு. நியாயமா இது? ஹே, நானே கால் பண்ணனும் தான் நினைச்சேன். சாரி டி. ஓ சாரிலாம் எனக்கு வேணாம். இன்னைக்கு நைட் ஈசிஆர்ல பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீ வரணும். ஓகே, வரேன். ஈசிஆர்ல எங்க? அது ரெசார்ட் லொகேஷன்ல நான் உனக்கு அனுப்புறேன், நீ வந்துரு. ஓகே. ஓகே டி. ஓகே, சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி வேற இருக்கு. என்னங்க பர்த்டேன்னு வேற சொல்றீங்க? நல்ல ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் கொடுங்க. ஒரு நிமிஷங்க, நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். ஆ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாய், நான் வரேன். பாய்ங்க. போ, நீ பர்த்டே கேர்ளுக்கு கிஃப்ட் கொடு. உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பான கிஃப்டா நான் உனக்கு தரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டேய், எல்லாருக்கும் இன்னைக்கு என்னாச்சுடா? சிரிச்ச முகமாவே இருக்காங்க. நல்லது தானே அர்ஜுன், சிரிப்பே மருந்துன்னு கேள்விப்பட்டதில்ல. வா. என்னடா நீ, உனக்கு இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுவியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன அர்ஜுன் சார், வீட்டில் பயங்கர ரொமான்ஸா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் பார்த்தாலே தெரியுது. நடத்துங்க நடத்துங்க. ஏன் பொண்டாட்டியும் தான் இருக்காளே,
ஆபீஸ் போறப்ப இப்படி ஏதாவது கொடுத்து அனுப்புறாளா? எல்லாம் என் தலையெழுத்து. போங்க. டேய் நந்து, என்னடா நடக்குதுங்க? நான் வீட்ல பவியோட ரொமான்ஸ் பண்ணது இவங்களுக்கு எப்பறம் தெரியுது? ஒண்ணுமே புரியலையேடா. அது புதுசா கல்யாணம் ஆன ஜோடி இல்லையா நீங்க? அதான் ஒரு கெஸ்ஸிங்ல கேட்டு போறாங்கடா. எங்களுக்கு என்ன நேத்தாடா கல்யாணம் ஆச்சு? இவ்வளவு நாள் இந்த ரியாக்ஷனே வரலையேடா. அர்ஜுன், லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு கடந்து போயிடணும். ரொம்பவும் ஆராயக்கூடாது. நீ வா, வாடா, நிக்காத, வா. என்ன பவி மேடம், வீட்ல ஒரே ரொமான்ஸ் போலையே. என்ன ஷாக் ஆகுறீங்க? இல்லன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஓவர் டைம் போட்டு ரொமான்ஸ் பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது மேடம். எப்படி? அதெல்லாம் அப்படிதான். இப்பதான் அர்ஜுன் சார் கேபினுக்கு போனாரு. நீங்களே போய் பாருங்க, எல்லாம் புரியும். கலக்குறீங்க மேடம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னா வீட்ல எங்க கேக்குறாங்க? விட்ட நாமளும் இப்படி ஸ்டாம்ப் குத்தி அனுப்பலாம். நம்ம ரொமான்ஸ் விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை இந்த லூஸ் அர்ஜுன் தான் உளறி இருப்பான். எல்லாத்தையும் ரசிக்க கத்துக்கோடா. புரிஞ்சிக்க மாட்றிய நீ. ஹாய் பவி. அறிவே இல்லையா அர்ஜுன்? அறிவா? டேய் நந்து, இன்னைக்கு அறிவோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டான்ல? ஆமா அர்ஜுன், இப்பதான் போனான். இந்த நக்கல் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆபீஸ்ல எதை ஷேர் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? என்ன ஆச்சா? எல்லாரும் என்ன பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. வீட்ல செம ரொமான்ஸ் ஆன் வேற கேக்குறாங்க. ஆமா பவி, என்ன பார்த்து அப்படிதான் கேட்டாங்க. எப்படின்னே தெரியல. சும்மா நடிக்காத. நீ சொல்லாம நம்ம வீட்ல என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி தான் தெரியுமே. வீட்ல நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லி வந்தா பண்ணிருப்ப. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு பவி, நான் பண்ணனா பண்ணன்னு ஒத்துப்பேன். பண்ணாததெல்லாம் என் கணக்குல எழுதாத. நமக்குள்ள நடந்ததெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. அவ்வளவுதான் உனக்கு. ஆமா, நீ சொன்னாதான் தெரியணும் பாரு. ஆபீஸ்ல கொஞ்சமாச்சு டீசென்ட்டா நடந்துக்கிறியா நீ? கேப் கிடைச்சா போதும், முத்தம் கொடுக்க வருது, திரும்பி நடந்தா இடுப்பு கிள்ளி பாக்குறது, இப்படிலாம் பண்ணா அப்படிதான் பேசுவாங்க. நீ அப்படி பண்ற மாதிரி நடந்துகிட்ட. யாரு? நான் நடந்துக்கிட்டேனா? உனக்கே இது அநியாயமா இல்ல? பின்ன நெருப்பு இல்லாம புகையுமா என்ன? ஓ, அப்போ நான் இடம் கொடுத்ததுனாலதான் நீ இப்படி பண்ண. சரி, இனிமே நீ தனியா உட்காந்து வேலை பாரு, நான் தனியா உட்காந்து வேலை பாக்குறேன். ஓகே. நீ இவ்ளோ பேசுனதுக்கு அப்புறம் எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. இனி ஆபீஸ்ல நான் உன் பக்கத்திலே வர மாட்டேன். சொல்லாத, செய். செய்யறேன் பாரு. ஏய், சேர குடுறா. பரவாயில்ல, இவங்க சண்டை போடுறதும் ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு. வேடிக்கை பார்ப்போம். இத வச்சுதான் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்களா? இது தெரியாம இவனை வேற திட்டிட்டோமே. ஷோ.
அர்ஜுன் அர்ஜுன் இப்ப எதுக்கு என்கிட்ட வரா? நான் தான் சேட்டை பண்றவனாச்சே. தள்ளியே இரு. அதான் ரெண்டு பேத்துக்குமே நல்லது. ஏய் லூசு, முதல்ல உன் கழுத்தை கண்ணாடியில பாரு. முடியாது போ. ஐயோ இங்க பாரு, இத வச்சுதான் எல்லாரும் நம்ம ரொமான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஓஹோ, அப்ப இதனாலதான் ரோட்ல போறவன்லாம் என்ன பார்த்து சிரிச்சானா? அது வேறயா? சுத்தம். இருந்தாலும் நீ பேசுனது எப்படி எல்லாம் பேசுன? எனக்கு டீசன்ஸ் தெரியாதா? சரி சரி விட. புருஷன் பொண்டாட்டினா எந்நேரமே ரொமான்டிக்கா மட்டுமா இருப்பாங்க? இதெல்லாம் சகஜம்தான். நீ முதல்ல இந்த லிப்ஸ்டிக்க தொடைய. முடியாது, நீதானே கொடுத்த, நீயே தொடச்சு விடு. சரி காட்டு. ஏய், இந்த லிப் மார்க் எப்படி வந்துச்சோ அப்படியே என் கண்ணத்துல இருந்து ரிட்டர்ன் போகணும். அதுதான் நீ என்ன திட்டினதுக்கான பனிஷ்மெண்ட். நந்து சார், பவி, நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஆ ஓகே பவி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரே என்னை கொல்லாதே. இந்தா. எப்படி பக்காவா எடுத்துட்டேனா? அடேங்கப்பா, உலகம் ஏஐ டெக்னாலஜில எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா இப்படி ஒரு டெக்னாலஜிய எவனும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்டா. டேய், நீ இன்னும் போகலையா? நான் ஏன்டா போனோம்? இந்த சீனுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுனதே ஐயா தான். அதோட அவுட்புட்ட நான் பார்க்க வேண்டாமா? நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே அந்த லிப் மார்க்க கவனிச்சிட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் தான் சொல்லாம விட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லாவே நடத்திட்டீங்க. அடப்பாவே அர்ஜுன், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனை விடாத. விடுப்பாவி, ஏதோ அவனால 4 கிசு கிடைச்சது, நல்லதானே பண்ணிருக்கான். டேய், இந்தாடா ஒரு 500 ரூபா. நீ பண்ணதுக்கு போய் ஜாலியா செலவு பண்ணு. குடு குடு குடு. பாய்டா. ஒரிஜினலா? உங்க ரெண்டு சூப்பர். பேரும் பக்கா என்ன ஒரிஜினல் பண்றேன்னு நோட். பாரு. ஐயோ